சிவாய நமக. பர்வதமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பச்சையம்மன் திருக்கோயில். பார்வதி தேவியார் சிவபெருமானின் இடதுபுறத்தில் இடம்பெற காஞ்சிபுரத்தில் பச்சையம்மனாக தவம் இருந்தார். பார்வதி தேவியின் முன் தோன்றிய சிவபெருமான் திருவண்ணாமலை வந்து தவம் இருந்தால் தனது உடலின் இடப்பாகத்தை தருவதாக பார்வதி தேவியான பச்சையம்மனுக்கு ஆசியும் வழங்கினார். அம்பிகைக்கு சிவபெருமான் இடப்பாகத்தை அருளும் நிகழ்வே திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் அம்மையும் அப்பனும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுக்கும் பொழுது திருவண்ணாமலை மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. அம்பிகை பச்சையம்மனாக தவம் இருந்ததால் காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை சுற்றியுள்ள இடங்களில் பச்சையம்மன் திருக்கோயிலை நாம் அதிகமாக தரிசிக்க முடியும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பர்வதமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பச்சையம்மன் திருக்கோயிலை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பச்சையம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. திருவண்ணாமலையிலிருந்து காஞ்சி கடலாடி செல்லும் சாலையில் நாம் பயணம் செய்தால் இந்த பச்சையம்மன் கோயிலை நாம் அடைய முடியும். பச்சையம்மன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் பொழுது அவருடைய தவத்தை கலைக்க வந்த அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் முனீஸ்வரராக தோன்றினார். ஆகையால் ஒவ்வொரு பச்சையம்மன் கோயிலிலும் முனீஸ்வர பகவானை நாம் தரிசனம் செய்ய முடியும். பர்வதமலை அடிவாரத்தில் உள்ள மௌனயோகி ஆசிரமத்தின் பின்புறம் அமைந்துள்ள விநாயகப் பெருமானை நாம் தரிசனம் செய்கிறோம். இந்த விநாயகப் பெருமான் திருக்கோயிலிலிருந்து இடதுபுறமாக சிறிது தூரம் நாம் பயணம் செய்தால் பச்சையம்மன் திருக்கோயிலை நாம் அடைந்துவிட முடியும். இந்த பச்சையம்மன் திருக்கோயிலிலிருந்து பர்வதமலையை நாம் தரிசனம் செய்ய முடியும். திருக்கோயிலின் முன்புறம் மகா முனீஸ்வரரும் அவருக்கு எதிரே 7 முனீஸ்வரர்களும் அமர்ந்த கோலத்தில் அருள் பாவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலின் காவல் தெய்வமாக 8 முனீஸ்வரர்களை நாம் இங்கே தரிசனம் செய்ய முடியும். ஏழு முனீஸ்வரர்களில் முதலில் அமர்ந்திருப்பது செம்முனீஸ்வரர். இரண்டாவது முனீஸ்வரரின் திருநாமம் விலங்கு முனீஸ்வரர். மூன்றாவதாக நாம் தரிசனம் செய்யும் முனீஸ்வரர் வேத முனீஸ்வரர். நான்காவதாக சிம்ம முகத்துடன் காட்சி கொடுக்கும் சிம்ம முனீஸ்வரர். ஐந்தாவதாக நாம் தரிசனம் செய்வது முத்து முனீஸ்வரர். ஆறாவதாக அவருக்கு அருகிலேயே அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் ஜடா முனீஸ்வரர். ஏழாவதாக லாட முனீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாவிக்கிறார். இந்த 7 முனீஸ்வரர்களும் ஒரே சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரிலேயே அமர்ந்த கோலத்தில் மிக பெரிய திருவுருவத்துடன் காட்சி கொடுக்கும் மகா முனீஸ்வர பகவானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம்.
பச்சையம்மன் சன்னதியின் முன்புற நுழைவாயிலை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். இந்த திருக்கோயில் ஒரே ஒரு திருச்சுற்று, அதாவது ஒரே ஒரு பிரகாரத்தை கொண்ட ஒரு சிறிய கோயிலாகும். பச்சையம்மன் கோயிலிலும் அம்பிகை பச்சையம்மனை தனி சன்னதியிலும், சிவபெருமான் மன்னார்சாமி என்ற திருநாமத்துடனும், காவல் தெய்வமாக சிவபெருமானின் அம்சமான முனீஸ்வரரையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். கோவிலின் முன்புறம் அமைந்துள்ள விநாயகப் பெருமான் திருமணம் கைகூடவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இங்குள்ளவர்கள் இந்த பச்சையம்மனை வழிபாடு செய்கிறார்கள். கருவறையில் நின்ற கோலத்தில் காட்சி தரும் பச்சையம்மனை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். முதலாம் பிரகாரத்தை வலம் வரும்போது முதலில் நாம் வழிபடும் சன்னதி மன்னார் சுவாமிக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதி. தனி சன்னதியில் மன்னார் சுவாமி அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது சன்னதி தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமான். கருவறையின் மேல் கட்டப்பட்டுள்ள விமானத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்பிகைகளின் திருவுருவங்களை தரிசனம் செய்வோமா?
சன்னதியில் வள்ளி தேவசேனையுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவத்தை நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். பைரவரின் திருவுருவம். இயற்கை எழில் கொஞ்சும் பர்வதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பச்சையம்மனை தரிசித்த ஆனந்தமயமான எண்ணத்துடன் அடியார்கள் அனைவரும் முனீஸ்வர பகவான் அருளாலும் பச்சையம்மனின் அருளை பெற்றும் நிறைவான செல்வமும் நீண்ட ஆயுளும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக.